الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى அன்பானவர்களே, பொதுவாக அல்லாஹ் வணக்கங்களை வெறுமனே சடங்குகளாக செய்வதை மாத்திரம் அல்லாஹ் தாலா வைக்கவில்லை. மாறாக அந்த ஹஜ்ஜுக்குள்ளாக ஒரு அழகிய வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்திருக்கிறோம். தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், எல்லாவற்றிலேயும் நம்முடைய வாழ்க்கை சார்ந்த பாடங்களை அல்லாஹ் பதிவு செய்கிறார். அந்த அடிப்படையில் இந்த ஹஜ்ஜையும் நாம் முற்று நோக்குகிறோம். அல்லாஹ் அற்புதமான பல பாடங்களை இந்த ஹஜ்ஜுக்குள்ளாக வைத்திருக்கிறார். ஏராளமாக சொல்லலாம். சில செய்திகளை மாத்திரம் நாம் நினைவுபடுத்திக் கொள்வதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதிலே தொழுகையை குறித்து அல்லாஹ் இபாதத்தினுடைய முறைகளை பார்த்தோம் என்று சொன்னால், நேர கட்டுப்பாடுகள், நேர நிர்வாகத்தை குறித்து அல்லாஹ் நமக்கு அற்புதமான பாடங்களை வகுத்து கொடுக்கிறார். இபாதத் என்றால் எப்படி வேண்டாலும் எந்த நேரத்திலே விரும்புகின்ற பொழுது விரும்புகின்ற அமைப்பிலே செய்வது அல்ல. அல்லாஹ் அது மாத்திரம் அல்ல இபாதத். அதெல்லாம் உபரியான நஃபிலான இபாதத் என்று இருந்தாலும், ஃபர்லான இபாதத் என்று சொன்னால் கிதாபை மௌகூத்தா, குறிப்பிட்ட நேரத்தில். ஃபஜர் என்றால் அதற்கென்று ஒரு நேரம், லுஹர் என்றால் அதற்கென்று ஒரு நேரம், அஸர் என்றால் அதற்கென்று நேரம், மக்ரிப் என்றால் அதற்கென்று ஒரு நேரம், இஷா என்றால் அதற்கென்று ஒரு நேரம் என்பதாக நேரத்தை வகுத்து கொடுப்பதன் மூலமாக நாம் ஒவ்வொருவருக்கும் நேர நிர்வாகம், நேரத்தினுடைய அவசியம், அதனுடைய பாகுபாடு என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்துகிறார். வேற எந்த சமுதாயத்தையும் எடுத்து பாருங்க, டைமோடு அவனுடைய வாழ்க்கை அமைக்கப்பட்டு இருக்கிறதா? அவனுடைய வாழ்க்கை கடமையாக்கப்பட்ட அமைப்புகள் வடிவமைக்கப்பட்டு இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. ஆனால் நம்முடைய தீனுல் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் நேரத்தை அவன் எப்படி அமைக்க வேண்டும், எப்படி வகுக்க வேண்டும், இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை செய்தாக வேண்டும் என்கின்ற ஒரு சூழலை கொடுக்கின்ற பொழுது ஒரு அற்புதமான ஒரு வாழ்வியல் தத்துவத்தை அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு பயிற்சி அளிக்கின்றான். இன்னைக்கு நேரத்தை ஒரு மதிக்காத, ஒரு நேரத்தை எல்லாம் ஒரு பொருட்படுத்தாத ஒரு சமூகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. காலப்போக்கில அது செல்போன் வந்து விட்டதனுடைய விளைவோ, இன்டர்நெட்டுகள் பரவலாகி விட்டதனுடைய விளைவோ, நேரத்தை துச்சமாக மதித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் பரவலாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை விவாதத்தின் மூலமாக உணர்த்தி காண்பிக்கிறார். அதே போன்று நோன்பை அல்லாஹ் கடமையாக்குவதன் மூலமாக உணவுகள் குறித்த விழிப்புணர்வையும், அதே போன்று உடல் சார்ந்த ஆரோக்கியத்தை குறித்துண்டான தெளிவையும் அல்லாஹ் பயிற்சி கொடுக்கின்றான். எது வேண்டாலும் சாப்பிடலாம், எந்த நேரத்துல வேண்டாலும் சாப்பிடலாம், இப்படியும் இருந்து கொள்ளலாம் என்று இல்லை. அது ஹலாலானதாக இருந்தாலும் எந்த நேரத்தில் எந்த பொருளை நாம் உட்கொள்ள வேண்டும் என்கின்ற பாடத்தை, பயிற்சியை அல்லாஹ் ஆரோக்கியத்தையும் உணவை குறித்துண்டான விழிப்புணர்வை நோக்கில அல்லாஹ் பதிவு செய்கிறார். அதே போன்று ஜகாத்தின் மூலமாக, சதகாவின் மூலமாக பொருளியல் சார்ந்த சிந்தனை, அது சமூகம் சார்ந்த சிந்தனையாக இருக்கட்டும், அல்லது தான் ஒவ்வொருவருடைய பொருளியல் சார்ந்த ஒரு தெளிவை அல்லாஹ் ஜகாத்து மற்றும் சதகாவிலே பயிற்சி அளிக்கிறார். என்னுடைய பொருள், என்னுடைய சம்பாத்தியம், நான் எப்படி வேண்டுமானாலும் செலவழித்தேன், எப்படி வேண்டுமானாலும் அதை பதுக்கி வைத்தேன் என்பது அல்ல. எந்த பொருளை நாம் எப்படி செலவழிக்கிறோம், அதை எப்படி நாம் சேமித்து வைத்திருக்கிறோம், அது முறையானதாக நாம் சம்பாதித்தோமா என்கின்ற ஒரு தெளிவை, ஒரு பாடத்தை அல்லாஹ் இந்த ஜகாத்தின் மூலமாக நமக்கு பதிவு செய்கிறார். இந்த அடிப்படையில் அல்லாஹ் ஹஜ் என்கின்ற உன்னதமான இபாதத்தின் மூலமாக பல செய்திகளை நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறான். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், சமூக கட்டுப்பாட்டை அல்லாஹ் இந்த
சமூக ஒழுக்கத்தை அல்லாஹ் தஆலா இந்த ஹஜ்ஜின் மூலமாக நமக்கு பயிற்சி அளிக்கிறார். சமூக ஒழுக்கம், பிற மனிதர்களிடத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், பிற சகோதரர்களிடத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், என்னுடைய உணர்வுகள், என்னுடைய உணர்ச்சிகள், இது என்னுடைய பெருமை, என்னுடைய நிலை, இது மாத்திரம்தான் என்னுடைய சிந்தனைக்கு, அது மாத்திரம்தான் என்னுடைய இலக்கு என்கின்ற வாழ்க்கை அல்ல. வாழுகின்ற பொழுது, வாழுகின்ற காலகட்டத்தில் சக மனிதர்களோடு நாம் சங்கமிக்கக்கூடிய நாம் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து, அவர்களுடைய மனநிலைகளை புரிந்து, அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி சகோதரத்துவத்தோடு சமத்துவத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பக்குவ பாட்டை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஹஜ்ஜின் மூலமாக உணர்த்தி காண்பிக்கிறார். எவ்வளவு பெரிய மனிதராக இருக்கலாம், எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவராக இருக்கலாம், எவ்வளவு பெரிய அதிகார பொறுப்பிலே இருக்கலாம், எவ்வளவு பெரிய மேல்மட்ட நாட்டிலேயோ பகுதியிலேயோ உள்ளவனாக இருக்கலாம், ஆனால் ஹஜ்ஜி என்கின்ற வருகின்ற பொழுது எல்லோரும் ஒரே மனிதர்கள், அல்லாஹ்வினுடைய இபாதுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய அடியார்கள் என்ற வரிசையில் அவர்களுடைய ஆடை ஒரே விதமாக ஒழுங்கமைக்கப்படுகிறது. இப்படிதான் இஹ்ராம் உன்னுடைய ஆடை. இல்ல நான் ரொம்ப பெரிய பயங்கரமான பணக்காரர், மிகப்பெரிய செல்வந்தர், என்னுடைய ஆடை இப்படி இருக்கிறது, இப்படி எல்லாம் என்னால இருக்க முடியாது என்று சொல்ல முடியாது. ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவர் அப்படி சொல்ல முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏழை பணக்காரன் எந்த மொழி பேசக்கூடியவராக இருந்தாலும் சரி, எந்த பகுதியிலே இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரே அமைப்பை வைத்திருக்கிறார். நான் ஏசியில தான் இருப்பேன், எனக்கு எவ்வளவு பெரிய வாகனங்கள் இருக்கிறது தெரியுமா, எத்தனை வாகனங்கள் இருக்கு தெரியுமா என்பதாக அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் அமர்ந்து கொண்டு யாரும் சொல்ல முடியாது. அரஃபாவுடைய மைதானத்திலே ஒரு சாதாரணமான பிளாட்ஃபார்ம் வாசியை போன்று அவர் கூடாரத்திலே அமர்ந்து கொண்டு அவர் மலை அடிவாரத்திலே ஒதுங்கி தரையிலே படுத்து உறங்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மினால் பார்க்க முடியும். முஸ்தலிஃபாவிலே கற்களை புறக்கக்கூடிய ஒரு காட்சி. சாதாரணமாக ஒரு தன்னுடைய செல்போனோ மற்ற பொருட்களோ ஏதேனும் ஒன்று கீழே விழுந்து விட்டால் கூட அதை எடுப்பதை தன்னுடைய கௌரவ குறைச்சலாக நினைக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் கூட அங்கே சென்று முஸ்தலிஃபாவிலே கற்களை பொறுக்கக்கூடிய காட்சிகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வைக்கிறார். எப்படி எவ்வளவு பெரிய ஒரு சமூக ஒழுக்கத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பயிற்சி அளிக்கிறார். இதையெல்லாம் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பேசுகிறார். ஃபமன் ஃபரத, யாரின் மீது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஃபீஹில் ஹஜ், ஹஜ் கடமையாகி விட்டதோ அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் தஆலா சொன்னார், வலா ரஃபத வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். மூன்று விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வலா ஃபுசூக வலா ரஃபத. ஒன்று, தன்னுடைய மனைவியோடு, என்னுடைய மனைவி, என்னுடைய இச்சையை தீர்ப்பதற்காக நான் அவளை ஹலாலாக்கி கொண்டேன் என்கின்ற காரணத்தினால் கூட ஹஜ்ஜுடைய காரியத்திலே மனைவியிடத்திலே உறவிலே ஈடுபட முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குறிப்பிட்ட காலம் ரஃபத்திலே ஈடுபடக்கூடாது என்பதை அல்லாஹ் தஆலா கட்டுப்பாட்டை வைத்திருக்கிறார். சுய கட்டுப்பாடு. என்னுடைய தனிமை, என்னுடைய மனைவி, என்னுடைய பொருள், என்னுடைய இது என்று இருந்தாலும் நமக்கும் ஒரு சுய கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பதிவு செய்கிறார். வலா ஃபுசூக, அந்த இடத்திலே சென்று அல்லாஹ்விற்கு எதிரான பாவங்களிலே, அல்லாஹ்விற்கு பிடிக்காத பாவங்களிலே ஈடுபடுவது கண்டிப்பாக கூடாது. வலா ஜிதால ஃபில் ஹஜ். இரண்டாவது, அடுத்த சகோதரனிடத்திலே சண்டை போடும் விதமாக பேசுவது. அப்படியா, நான் யார தெரியுமா, எந்தவனே இப்படி பேசுறியா, எந்தவனே பொருள் எப்படி பேசுறியா, என்னையே இங்க காக்க வைத்து விட்டாயா. சில பேரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றதற்கு பின்பு அங்க டிராவல்ஸ் பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்கள். அவர்களிடத்துல நடந்து கொள்ளக்கூடிய விதங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்கும். என்னமோ அவருக்கு ஆசை கொடுத்து விட்ட காரணத்தினால் அந்த டிராவல்ஸ் பொறுப்புதார் அவர் இவருடைய வேலைக்காரனாக கொத்தடிமையாக ஆகிவிட்டதை போன்ற ஒரு எண்ணம். எனக்கு எவ்வளவு வாகனங்கள் இருக்குது தெரியுமா, நான் அங்க நினைச்சாக்க இதே ஊராக இருந்தாக்க நடக்கிறதே வேற என்பதாக நினைக்கிறது ஒண்ணுமில்லை. வரக்கூடிய அரபாவிற்கு போகக்கூடிய அல்லது முஸ்தலிஃபாவிற்கு அல்லது மினாவிற்கு மதீனாவிற்கு போவதற்காக வர வேண்டிய வாகனம் சற்று தாமதமாக ஆகிவிட்டது.
சில சிரமங்கள் ஏற்பட்டு விட்டன. அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், ஹஜ்ஜுடைய காரியத்திலே தனக்கு அசௌகரியம் நடந்து விட்டது என்கிற காரணத்தினால் அசௌகரியம் ஏற்படதான் செய்யும். தனிப்பட்ட வாழ்க்கையிலே உனக்கென்று தனியாக உலகத்தை படைத்து அல்லாஹ் வைத்து வைக்கவில்லை. பலதரப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். உனக்கு எப்படி சில தேவைகள் இருக்கிறதோ அது போன்று சில தேவைகளை எல்லோருக்கும் தனிப்பட்ட முறையிலே நான் வைத்திருக்கிறேன். அவர்கள் அந்தந்த தேவையிலே இருப்பார்கள். உனக்கென்று ஒரு குணத்தை நான் எப்படி கொடுத்திருக்கிறேனோ அது போன்று ஒவ்வொரு மனிதருக்கும் நான் கொடுத்திருக்கிறேன். உனக்கென்று ஒரு உணர்வை எப்படி கொடுத்திருக்கிறேனோ அது போன்று ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய உணர்வுகள் மட்டும் இந்த உலகத்திலே பேணப்பட வேண்டும் என்பதல்ல. எல்லா மனிதர்களுக்கும் உணர்வு இருக்கிறது. எல்லா மனிதர்களுடைய உணர்வுகளும் பேணப்பட வேண்டியது. எனக்கு ஏதேனும் சங்கடம் என்றால் நான் சகித்துக் கொள்ள மாட்டேன் என்பதாக இந்த உலகத்திலே இருந்து கொண்டு நீ சொல்ல முடியாது. அது உனக்காக அமைக்கப்பட்ட உலகம் அல்ல. உனக்காக வேண்டால் சொர்க்கத்திலே தனிப்பட்ட முறையிலே அது அழகான முறையிலே தனித்தனியாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறார். இந்த உலகத்தை பொறுத்த முறையிலும் சில கசப்புகள் நிகழத்தான் செய்யும், சில நெருக்கடிகள் ஏற்படத்தான் செய்யும். நமக்கு பிடித்த சூழல் மட்டும் நடக்க வேண்டும் என்பதல்ல, பிடிக்காத சூழல்களும் அவ்வப்பொழுது ஏற்படத்தான் செய்யும். அப்படி இருக்கின்ற பொழுது சகிப்புத்தன்மையோடு பழக வேண்டும், பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும், கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த கூடாது, அடுத்தவர்களுடைய உணர்வுகளை காயப்படுத்த கூடாது என்கின்ற பாடத்தை ஹஜ்ஜினுடைய கடமைகளை குறித்து அல்லாஹ் பேசும் பொழுது பதிவு செய்கிறான். ஹஜ்ஜிலே ஜிதால் என்பதை இருக்கக்கூடாது. அடுத்த மனிதனுடைய உணர்வுகளை தட்டி பார்க்கும் விதமாக உன்னுடைய நாவில் இருந்து பேச்சுகள் கூட வரக்கூடாது. அது ஹஜ்ஜுக்கு எதிரானது என்பதை அல்லாஹ் சுட்டி காண்பிப்பதன் மூலமாக சமூக ஒழுக்கத்தை அல்லாஹு தாலா பதிவு செய்கிறான். அன்புகள் மக்களே, இந்த சமூக கட்டுப்பாடு, சமூக ஒழுக்கம் என்பது நமக்கு வர வேண்டும். எந்த ஒரு விதத்திலையும் தன்னை மிக உயர்ந்ததாக, தன்னை ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக நாம் கருதக்கூடாது. சில நேரத்திலே நமக்கு கிடைக்காத சூழல்கள் ஏற்படலாம். அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜி செய்வதற்காக ரொம்ப ஆவலோடு 15 நாட்கள் பயணப்பட்டு மக்காவிற்கு செல்கிறார்கள். எல்லா சஹாபாக்களையும் அழைச்சிட்டு வராங்க. இன்னைக்கு உள்ள ஏற்பாடுகள் எல்லாம் அன்னைக்கு இல்லை. வாகன வசதி இல்லை. போனாக்க அங்க ஹோட்டலோ அங்க உணவு பொருட்கள் எல்லாத்தையும் சுமந்துகிட்டு தான் போகணும். அப்படி என்றால் எவ்வளவு சிரமமான பயணம்! அவ்வளவு சிரமமான பயணத்தை மேற்கொள்கிறார்கள். எதற்காக? அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ஜி செய்வதை போன்று, உம்ரா செய்வதை போன்று கனவிலே காட்டிவிட்டான். அதை சஹாபாக்கள்கிட்ட எல்லாம் சொல்றாங்க, சந்தோஷமா நம்ம போய் ஹஜ்ஜி செஞ்சுட்டு வருவோம், இது மாதிரி கனவு வந்தேன் என்பதாக சொல்லிட்டு எல்லோரும் கலந்து சந்தோஷமாக செல்கிறார்கள். எல்லாரும் போயாச்சு. இங்கிருந்து ஒரு தாம்பரம் இருக்கக்கூடிய தொலைதூரம் தான். அவ்வளவு தொலைதூரத்திற்கு வந்து விட்டார்கள். காபா பக்கத்திலே. அங்கே இருந்த அப்பொழுது பொறுப்புதாரிகளாக இருந்தவர்கள் இஸ்லாத்தினுடைய எதிரிகள். இஸ்லாத்தினுடைய எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் காபாவினுடைய பொறுப்புதாரிகளாக இருந்த காரணத்தினால இந்த வருடம் சொல்லாமல் கொள்ளாமல் நீங்க ஹஜ்ஜுக்கள் வந்து திடீர்னு வந்து நின்றாக்க நாங்க எப்படி அனுமதி கொடுக்க முடியும்? நீங்கள் ஓரிரை கொள்கையை எடுத்து புதிதாக எங்களிடத்திலே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே உங்களை கண்டிப்பாக அனுமதி அளிக்க முடியாது. நீங்கள் வேண்டுமானால் சென்றுவிட்டு அடுத்த வாரம் வாருங்கள் என்பதாக சொல்லுகிறார். இந்த நேரத்திலே தான் ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெறுகிறது. அந்த ஹுதைபியா உடன்படிக்கையிலே இஸ்லாத்திற்கு எதிராக பல்வேறு அங்கு நிபந்தனைகளை எல்லாம் வைக்கப்படுகிறது. இதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறார். சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதாவது சொல்லப்படுகிறது, அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் நீங்கள் இங்கிருந்து சென்று விட வேண்டும். இங்கு உடன்படிக்கை உடன்படிக்கையில மிக முக்கியமான உடன்படிக்கை என்னவென்று சொன்னால், மக்காவிலிருந்து மதினாவிற்கு யாரேனும் முஸ்லீமாக ஆகி வந்தார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு காரணத்தினாலும் மதினாவிலே நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மதினாவிலே உள்ளக்கே நீங்கள் அனுமதி அளிக்கக்கூடாது. அதே
மக்காவிலிருந்து மதினாவிலிருந்து யாரேனும் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் மக்காவிற்குள்ளாக நுழைந்து விட்டார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு காரணத்தினாலே நாங்க அவர்களை விடுவிக்க மாட்டோம், நாங்க அவங்கள வச்சு என்ன செய்வோம், சித்திரவதை செய்வோம் என்பதாக எவ்வளவு பெரிய பிளான் அவர்கள் போடுகிறார்கள். அவர்கள் என்ன போடுகிறார்கள், முஸ்லிம்களை சிதைக்க வேண்டும், அவர்களை காயப்படுத்த வேண்டும். எவனாச்சும் முஸ்லீம் ஆயிட்டான்னா அங்க மதினாவுக்கு போறதுக்கு மதினாவுக்கு தச்சு போயிடக்கூடாது. மதினாவுக்கு தச்சு போக முடியாதுன்னா யாரும் இங்க இஸ்லாம் ஆக மாட்டான். அப்படியே இஸ்லாம் ஆகினாலும் அவனை இங்க வச்சு நல்ல நைய புகைக்கலாம். அங்கே யாராவது இஸ்லாம் ஆகியனவன் முஸ்லீமாக ஆனவன் இங்க வந்துட்டான்னா இங்க கடுமையான அடி தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா யாரும் அங்கிருந்து யாரும் தாவா பணிக்காக என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான் என்கின்ற அடிப்படையிலே அங்கு நிபந்தனை வைக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் சரி என்று சொன்னார்கள், சரி என்று சொல்கிறார்கள், இதற்கும் சரி என்று சொல்கிறார். நீங்க போயிட்டு அடுத்த வருடம் மாறுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி என்று சொல்கிறார்கள். அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஆகி யா ரசூலுல்லாஹ் இப்பொழுதுதான் ஒப்பந்தம் செய்து கொண்டு இருக்கிறார்கள், என்னை கடுமையாக காயப்படுத்துகிறார்கள், என்னால் தாங்க முடியல, என்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் ரணப்பட்டு இருக்கிறது, என்னை தயவு செய்து இப்பதானே நீங்க தீர்மானம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, தீர்மானம் போடக்கூடிய இந்த கேப்ல என்னை என்ன செய்யுங்க, இதுக்கு மதினாவுக்கு அழைத்து சென்று விடுங்கள் என்பதாக கதறுகிறார்கள். ஒரு பைத்தியக்காரனை சங்கிலிகளால் கட்டுவதை போன்று அவர்களுடைய உடல் உறுப்புகள் கட்டப்பட்டு இருக்கிறது. இதை யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார், ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், ஈரத்திற்கு உரித்தான அத்தனை சஹாபாக்களும் அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் கடுமையான கோபத்தை அடைந்து விட்டார்கள். யா ரசூலல்லாஹ் அலஸ்த நபியுன் ஹக்கா, யா ரசூலல்லாஹ் நீங்கள் சத்தியமான நபிதானே, வனஹ்னு அலல் ஹக்கி நாம் எல்லாம் சத்தியத்தின் மீதுதானே இருக்கிறோம், வஅதுவுனா அலல் பாத்தில் நம்முடைய எதிரிகள் எல்லாம் அசத்தியத்தின் மீதுதானே இருக்கிறார்கள், சத்தியத்தின் மீது இருக்கின்ற பொழுது எதற்கு இப்படி ஒரு மென்மையான போக்கை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதாக கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே சீண்டி பார்க்கும் விதமாக சில வார்த்தைகளை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரோஷப்படுத்துகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதும் சொல்கிறார்கள், சமுதாயத்தின் நலவுக்காக நான் இதை செய்கிறேன், அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இன்னல்லாஹ லா யுதீஉ, அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நம்மை வீணடிக்க மாட்டான் என்பதாக சொல்லிவிட்டு கடந்து சென்று விடுகிறார். அந்த நேரத்துல நாமளா இருந்தா என்ன வார்த்தையை பேசியிருப்போமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் நபியா என்று கேட்கிறார்கள், சத்தியமான நபியா என்று கேட்கிறார்கள். என்ன நாம இருந்தா, உமரே வாயை மூடுங்க, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா, என்னென்ன செஞ்சீங்க தெரியுமா, நீங்க எல்லாம் உத்தமரா, என்ன எப்படி நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்தீர்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா என்பதாக வார்த்தைகளை விடுவோம். செய்துவிட்ட தவறுகளை அவன் திரும்பியதற்கு பின்பு சுட்டி காண்பிப்பது என்பது நம்முடைய சாதாரணமான ஒரு போக்கு. சாதாரணமாக நம்முடைய மனைவியிடத்திலே நாம் அப்படித்தான் நடக்கிறோம், உடன் பிறந்த சகோதரனிடத்திலே கூட நாம் அப்படித்தான் நடக்கிறோம். எல்லாம் முடிஞ்சிருச்சு, பிரச்சனை முடிஞ்சிருச்சு, நல்லபடியான வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு, ஒண்ணுமில்ல, சால்னால உப்பு இல்லை அல்லது காரணம் அதிகமாயிருச்சு, ஏதேனும் ஒரு காரணம் அந்த மனைவியை இழுத்து, அந்த மனைவியினுடைய தந்தையை இழுத்து, குடும்பத்தை இழுத்து கொண்டு, குடும்பமே இப்படிதானே, எங்களுக்கு எல்லாம் தெரியாதா, அப்படி நடந்துச்சு, அப்பெல்லாம் நீங்க என்ன செஞ்சீங்கன்றது எங்களுக்கு மறந்துட்டேன்னு நினைச்சியா என்பதாக வார்த்தை ஃபிரௌனுடைய பண்பு என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு பதிவு செய்கிறான். ஒருவன் அவர் செய்தான் வாழ்க்கையிலே கஷ்டத்தை, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி விட்டான், பிற்காலத்தில் அவன் திரும்பி விட்டான், மாறிவிட்டான். மாறியதற்கு பின்பு பலரை நினைவுபடுத்தி காயப்படுத்துவது, திட்டுவது என்பது ஃபிரௌனுடைய பண்பாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை குறித்து ஃபிரௌன் பேசினான், என்ன ஃபிரௌனை இன்னைக்கு நபின்னு சொல்லி வந்துட்டியா, நிறைய பேர் பேசுறது உண்டு சாதாரணமாக, இன்னைக்கு நபின்னு பேசிட்டியா, நீ சின்ன வயசுல என்னென்ன செஞ்சன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா என்பதாக ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை குறித்து பேசி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை கூட ஒரு சஹாபியினுடைய விஷயத்தில் கூட பழையதை நினைவுபடுத்தி பேசியது அல்ல. இங்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையாக பேசுகிறார்கள்.
அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனத்தை கடைபிடித்து அல்லாஹ் தஆலா நம்மை வீணடிக்க மாட்டான் என்கின்ற ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லிவிட்டு கிடைக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் தலைமைத்துவம். தலைமைக்கான பண்பு என்பது சகிப்புத்தன்மை என்பது மிக முக்கியமானதாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைக்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ், இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியை அந்த ஹுதைபியா உடன்படிக்கையின் மூலமாக தான் வைத்தார். அவங்க ஏதோ ஒரு திட்டம் போட்டு இது மாதிரியான சூழல்களை வைத்தார்கள். ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா என்ன சூழலை ஏற்படுத்தினான் என்று சொன்னால், மக்காவிலே இருந்து மதீனாவிற்கு வரக்கூடாது என்பதாக சொல்லியிருந்தாலும் மதீனாவிலிருந்து போனாக்க அடிவிடும், போனாக்க நமக்கு ஏதாச்சும் நெருக்கடிகள் ஏற்படும், அதுக்கெல்லாம் பயப்படவே இல்லை. அங்கிருந்து பயப்படக்கூடிய சஹாபாக்கள் அல்ல அவர்கள். எல்லோரும் ரகசியமாக கிளம்பி மக்காவிற்கு வந்து தாவா பணியில ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள். இங்க இஸ்லாம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. முஸ்லிமாக ஆகக்கூடியவர்கள் எல்லாம் எங்க போறாங்கன்னா, அபூ ஜந்தல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்காவிற்கும் மதீனாவிற்கும் இடைப்பட்ட பகுதியில, இப்ப மதீனாவுக்கு போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தப்படி திருப்பி அனுப்பிடுவாங்கன்ற காரணத்தினால அபூ ஜந்தல் என்ன செய்கிறார்னா, மக்காவாசிகள் ஷாம் தேசத்துக்கு வியாபாரத்துக்கு போனாதான் இவங்க உயிர் வாழ முடியும். அப்படி ஷாம் தேசத்திற்கு போகக்கூடிய பகுதியிலே கூடாரமிட்டு அமர்ந்து அவர்கள் ஒரு குழுவாக அமர்கிறார். இப்ப மக்காவாசிகள் யாருமே வியாபாரத்திற்காக போகவே முடியாது. வியாபாரத்திற்காக யாராவது வந்தான்னா அவன் அப்படியே குடிச்சு உட்கார வச்சு அவனுடைய பொருளாதாரத்தை வச்சு இங்க வாழ்ற இப்படி வாழ்ந்துட்டு. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டையும் இவர்கள் ரிப்போர்ட் செய்ய முடியவில்லை. ஏன்னா அவங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுவான். இப்ப என்ன செய்யறது, இடைப்பட்ட பகுதியில இப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க, இந்த மக்காவில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இஸ்லாமாகி கடை காலியாகும். எல்லாரும் காலியாகி எல்லாரும் அந்த அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சேர்ந்து ஒரு பெரிய ஒரு டீமாக குழுவாக மாறுகிறார். இதை பார்த்த மக்கத்து காஃபியர்கள் மக்கால பார்த்தாக்க யாரையுமே காணும், எல்லாமே எங்க இஸ்லாம் ஆயிட்டாங்க. இஸ்லாம் ஆனவங்க எல்லாம் எங்க, எப்படி இஸ்லாம் ஆகி இங்கிருந்து எப்படி தப்பிச்சாங்க? நாம ரசூலுல்லாஹ்ட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிப்போர்ட் பண்ணுவோம் பார்த்தாங்க, ரிப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் மதீனாவுக்கு போல, அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இருந்து கொண்டிருக்காங்க. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, நீங்கள் எல்லாம் அவர்களை அழைத்துக் கொள்ளுங்க, நாங்க எங்கனால என்ன செய்ய முடியல, ஷாமுக்கு போக முடியல, எதுவுமே செய்ய முடியல என்பதாக நெருக்கி அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அவர்களை மதீனாவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்துக் கொள்வதற்கு உத்தரவு கொடுக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்துக் கொள்கிறார்கள். மிகப்பெரிய வெற்றி அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அடுத்த வருடம் மக்காவினுடைய வெற்றி அல்லாஹ் தஆலா கொடுத்தார். இப்படிதான் சமுதாயத்திலே சில நெருக்கடிகள் வெளிப்படையிலே பார்க்கிற பொழுது நமக்கு எதிரானதாக தெரிந்தாலும், நிச்சயமாக அல்லாஹ்விற்காக ஒரு காரியத்தை செய்கிற பொழுது, அல்லாஹ்வினுடைய திருப்திக்காக ஒரு காரியத்தை செய்கிற பொழுது நிச்சயமாக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அதை தனக்கு சாதகமானதாக தான் ஆக்குவான் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஃபத்ஹ் மக்காவினுடைய விஷயத்திலே இன்னொரு செய்தியை நாம அறியணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக கிளம்பி செல்கின்ற பொழுது உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே 2 ரக்காத்து தொழுவதற்காக காபாவினுடைய சாவியை கேட்பார். அந்த சாவியை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு. அப்ப இஸ்லாம் ஆகல, அவர் சாவியை தரமாட்டேன்னு சொல்லிட்டார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே அந்த சாவி என்னுடைய கைவசத்திலே இருக்கும், நான் விரும்பியவர்களுக்கு கொடுத்தேன் என்பதாக 10 வருடத்திற்கு முன்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு செல்கிறார். 10வது வருடம் கழித்து அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அதே போன்று சாவியை, காபாவினுடைய சாவியை அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கிறார். அந்த உஸ்மான் இப்னு தல்ஹாவிடம் இருந்து வாங்குகிறார். வாங்கிவிட்டு காபாவிலே போய் தொழுகிறார். தொழுதுவிட்டு வருகின்ற பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா வசனத்தை இறக்கிறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தஅதுல் அமானத லிஅஹ்லிஹா. உங்க அந்த சாவியை உஸ்மான் இப்னு தல்ஹாவிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா வசனத்தை இறக்கிறான். ஏன் இங்க நல்லா கவனிக்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லிட்டு போனாங்க, 10 வருடம் கழிச்சு அவங்க சாவியை வாங்கியிருக்காங்கன்னா இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய இதை எந்த அளவுக்கு காப்பாற்றணும், எந்த அளவுக்கு இருக்கணும். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உஸ்மான் இப்னு தல்ஹாவிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள்,
என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்படைக்கிறார்கள். காரணம் என்னன்னா அவருடைய சுய ஒழுக்கம், தனிப்பட்ட வாழ்க்கை. அவர் நபிக்கு செய்ததனுடைய காரணம் கூட எதற்காக என்று சொன்னால், தனக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு, அந்த பொறுப்பை அல்லாஹ்விலே பயந்து தான் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் கொண்டவராக இருந்தார். எனவேதான் அவர் நீதி தவறாமல் நடந்து கொண்டார். அப்படி நடக்கக்கூடிய நபராக இருக்கிற காரணத்தினால அவரிடத்துல மட்டுமில்ல, கியாமத்து நாள் வரையிலும் அவருடைய குடும்பத்தினர்கள் தான் அந்த சாவியை வைத்திருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உத்தரவு விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அப்படியே செய்தார்கள். இன்று வரையிலும் அவருடைய குடும்பம் அந்த சாவியை சுமந்து கொண்டிருக்கிறது என்பதாக நாம பார்க்கிறோம். அன்பானவர்களே, இங்க நாம கவனிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சுய ஒழுக்கம், தனிப்பட்ட செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குது, இது நம்முடைய சந்ததியையும் கண்ணியமான முறையில வைத்திருக்கும் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இந்த விஷயத்தின் மூலமாக சுட்டி காண்பிக்கிறார். ஆக இந்த ஹஜ்ஜினுடைய இந்த பயிற்சி என்பது வெறுமனே அந்த நேரத்திலே மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே அது மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இது மாதிரியான பக்குவமான குணம், பக்குவமான நடத்தைகள் நாம் ஒவ்வொருவரிடத்திலையும் இருக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா பதிவு செய்கிறான். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அவனுடைய இபாதத்துகள், அவனுடைய இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களை மிக புனிதமான முறையிலே புரிந்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பானவர்களே, நமது மஹல்லாவாசியாக இருக்கக்கூடிய